ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீச் ஸ்டைலில் ஒரு வேர்க்கடலை மசாலா செய்யலாம். இது ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வேர்க்கடலையை ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊற வைக்கும்போது கடலை நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஸ்டீமில் தான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதும் இதுக்கு மேலே இந்த ஓட்டையாக இருக்கும்ல, அந்த தட்டை வச்சு அதில் இந்த கடலையை கொட்டி நான் வேக வைக்க போகிறேன். எனக்கு இது ஒரு 20 நிமிஷம் போல் ஆச்சு. நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். குக்கரில் 3லேருந்து 4 விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த கடலையை ஒரு தட்டை வச்சு மூடி வேக விட்டுடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காயில் பாதி மாங்காவை துருவி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சை சாறு எடுத்து அதையும் இது சேர்த்துக்கலாம். இதோட புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரம் சேர்க்கும்போது குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. இது குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் காரம் இருக்கும். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த சாட் மசாலாவும் அந்த லெமன் ஜூஸ் எல்லாமே சேர்த்து இந்த கடலை வந்து நல்லா நம்ம பீச்சில் எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பீச் ஸ்டைல் வேர்க்கடலை மசாலா வந்து தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.